ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குரூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்ட்டு. அதில் வந்துட்டு நம்ம உரைநடை துணைப்பாடம் முடிச்சிட்டோம். இப்போ இலக்கியம் பார்த்துட்ருக்கோம். அதில் 6th 7th கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம 8th பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு என்னென்னா தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து. ஓகேங்களா, வாங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க நிரந்தரம் வாழிய வாழியவே, வானம் அலைந்தது அனைத்தும் அலைந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்கக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழின்னு வந்தாவே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும் பாரதியார்ட்டு. ஓகேங்களா, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி தான் ஷார்ட்கட்டு. அந்த வாழ்க தமிழ்மொழி வந்தாவே நம்மளுக்கு பாரதியார்ன்ட்டு ஞாபகம் வந்துடணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பாருங்கள். நிரந்தரம்னா காலம் முழுமையும். நிரந்தரம்னா என்னது? காலம் முழுமையும். வைப்புனா நிலப்பகுதி. இது வந்து ஒரு புக் பேக் கொஷின். வைப்பு. சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழினா ஏற்கனவே சொன்னால் 3 சொல்லி வரணும்னா அது வளமை. அதான் வளமிக்க மொழி. இசைனா புகழ். தொல்லைனா பழமை துன்பம். தொல்லைனா என்னது? பழமை துன்பம். ஓகேங்களா, ஓகே. இந்த பாடலோட பொருள் பார்க்கணுங்க. தமிழ்மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, ஆகாயத்தில் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க, எங்கள் தாய்மொழியாக தமிழ்மொழி உலகமுள்ள வரையிலும் வாழ்க, எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக, பொருந்தாத பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு வளர்க, தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க என்றென்று தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் வரைந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க. ஓகேங்களா, ஓகே. நூல்வழி பாருங்கள். பாரதியார் பற்றி இருக்கிற நூல்வழி. கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் நம்ம சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா எனது இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? பாரதியார். என்னென்ன நூல்கள்? இந்தியா விஜயா என்ற இதழ்கள். ஓகேங்களா, கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையோட கதை, தராசு, இந்த சந்திரிகை என்பதை தராசு என்றது உரைநடை நூல்களும் வசன கவிதைகளும் சிட்டு கவிதைகளும் எழுதியவர் தான். இவர் வந்து சிந்துக்கு சந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மரணன் என்றெல்லாம் பாரதிதாசன் வந்து இவரை பாராட்டிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு? சிந்துக்கு சந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் வந்து இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் வந்து பாரதியார் கவிதை என தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து எனும் தலைப்பில் வந்து இடம்பெற்றிருக்குது. ஓகேங்களா, ஓகே. அரங்கன் வந்து சொல்லியிருப்பார் பாருங்கள். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தே மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே, எழில்மகவே எந்தம் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம், பயிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீ, வீரம் நீ காதல் நீ ஈசன் அடிக்கு நல் ஆரம் நீ யாவும் நீ என்று அரங்கன் வந்து சொல்லியிருப்பார். யார்? அரங்கன். அரங்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மக்கள் வாழும் நிலப்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஏற்கனவே சொல்லுவேன், வைப்பு தான் மக்கள் வாழும் நிலப்பகுதி. என்றென்றும்னா என்றும் ப்ளஸ் என்றும் தான் என்றென்றும். வானம் அளந்தது, வானம் ப்ளஸ் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும்னா அறிந்தது அனைத்தும். ஓகேங்களா, ஓகே. வானம் ப்ளஸ் அறிந்த என்ன வரும்? வானம் ப்ளஸ் அறிந்த வானம் அறிந்த அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் லெசன் பசங்க தமிழ்மொழி மரபு. தொல்காப்பியர் பற்றி இருக்கும். தமிழ்மொழி மரபு. இதில் பாருங்கள். வாழ்விலும் மொழியிலும் பல ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழியின சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகள். தொல்காப்பியம் என்னென்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம ஏற்கனவே நிலம் நீர் விசும்பு இது மாதிரி வந்துச்சுனாவே தொல்காப்பியம் தான். அதான் இங்கே இருக்கு பாருங்கள். நிலம் நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலும் இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாகமை திருவியில் சொல்லோடு தலாகல் வேண்டும். நிலம் நீர் தீ வலி விசும்போடு வந்தாவே தொல்காப்பியம். அதே மாதிரி மரபு நிலை வந்தாலும் தொல்காப்பியம் தான். மரபு நிலை திரித செய்யுட்கு இல்லை, மரபொழிப்பட்ட சொல்லினான. அதே மாதிரி மரபு நிலை திரியின் பெரிது பெரிதாகும்னுட்டு சொல்லியிருப்பாங்க. நிலம் நீர் தீ வலி விசும்போடன் வந்தால் தொல்காப்பியம், மரபு நிலைன்னு வந்தாலும் தொல்காப்பியம் தான். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொல்லும் பொருளும் இருக்கு. விசும்புனா என்னது? வானம். விசும்புனா வானம். மயக்கம்னா கலவை. மயக்கம்னா என்னது? கலவை. உயர்திணை அக்ரிணை.
வளாகமைனா தவறாமை. வளாகமைனா என்னது? தவறாமை. ஐம்பால்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பால்னா என்னது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். மரபுனா வழக்கம். மரபுன்றது வழக்கம். திரிதல்னா மாறுபடுதல். மரபுனா வழக்கம். திரிதல்ன்றது என்னது? மாறுபடுதல். செய்யுள்னா பாட்டு. செய்யுள்ன்றது என்னது? பாட்டு. தலாகல்னா தழுவுதல், பயன்படுத்துதல். தலாகல்னா தழுவுதல், பயன்படுத்துதல். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாடலோட பொருள்கள் பார்ப்போமா? இந்த உலகம் வந்து நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவை. ஓகே, இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்கள் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியோட மரபு. திணைப்பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்தல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். ஓகேங்களா? ஓகே. அளவீடு பாருங்கள். அளவீடு என்னென்னா, புலவர்கள் சில கருத்துக்கள் அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள வளாகமை, தலாகல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்து 3 மாத்திரை அளவு நீட்டு வைக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே இந்த லாக்கு அப்புறம் ஆ வந்து இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரெழுத்துக்கு நீண்டு ஒலிப்பதை உயிரெழுப்படை என்பர். இதனை பற்றி உயிரெழுப்புகளில் விரிவாக படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள். தொல்காப்பியர். தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யார்? தொல்காப்பியம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். என்ன நூல்? இலக்கண நூல். இந்த நூல் வந்து இந்த நூல் வந்து எழுத்து, சொல்லு, பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல். அப்போ ஒரு அதிகாரம் 9 இயல்னா அப்போ மொத்தமாக 27 இயல் தானே? ஓகே. பொருளதிகாரத்தின் மரபில் 3 நூற்பார்க்க 91, 92, 93 இங்கே தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஓகே. இளமை பெயர்கள் பாருங்கள். இந்த மாதிரி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். புலினா இளமை பெயர் பரல், சிங்கம்னா குருளை, யானைனா கன்று, பசுனா கன்று, ஆடுனா குட்டி, புலினா உருமும், சிங்கம்ன்றது முழங்கும், யானைனா பிளிரும், பசுனா கதரும், ஆடுனா கத்தும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பறவைகள் வந்து எங்கே பிறக்கும்? வானம். வானம்னா என்னது? விசும்பில். இயற்கை போடுறது தமிழரோட மரபு. இருதிணை 2 + திணை தான் இருதிணை. சரிங்களா? 2 + திணை இருதிணை. ஐம்பால்னா 5 + பால் ஐம்பால். 5 + பால் ஐம்பால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓடை. இந்த ஓடை யார் எழுதினார்னா வாணிதாசன். ஓடையாட உள்ளம் தோன்றுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நிலைந்து பாயும் பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி ஏடு போதோ இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் ஒருமை ஊட்டி கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீளுழுப்பை கொடையை காட்டி பாருங்கள். செஞ்சோல் மாதர் வல்லைப்பாட்டினு சீருக்கேற்ப முழவை முயற்றும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வாணிதாசன் யார்? வாணிதாசன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சொல்லும் பொருளும். தூண்டுதல்னா என்னது? ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம்னா இரக்கம். ஈரம்னா இரக்கம். முழவுனா இசைக்கருவி. முழவுனா இசைக்கருவி. நன்செய்னா நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளைய நிலையந்தான் நன்செய். புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளைய நிலையந்தான் புன்செய். வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் வல்லைப்பாட்டு. பயிலுதல்னா படித்தல். ஞானம்னா வெக்கம். செஞ்சொல்னா திருந்திய சொல். செஞ்சொல்ன்றது திருந்திய சொல். பாடலோட பொருள் பார்ப்போம். நீரோடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறது. சலசல என்று ஒலியெழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஆடை எந்த பள்ளியில் படித்ததோ நூல்களால் வர்ணித்து சொல்ல முடியாத அதன் அழகுக்கு இணையாக யாரால் எழுத முடியும்? நன்சே புன்சே நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையூறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வல்லைப்பாடின் சிறப்பிற்கு ஏற்ப முழவை முழக்குவது போல ஒலி எழுப்புகிறது. இது புரியுது தானே? இப்போ நீரோட ஓடுது, அந்த ஓடும்போது அந்த சத்தம் வந்து யாங்கு வர்றதுனால எங்கே போய் படித்தது, இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிறத வச்சு நம்ம புலவர் வந்துட்டு அதோட மிகைப்படுத்தி கூறியிருக்காரு. அதனால தான் அந்த அந்த கற்பனை திறனுக்கு தான் இந்த பாட்டு வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இதை சொன்னவர் யார்? வாணிதாசன். வாணிதாசனோட நூல்வழி பார்ப்போமா? தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் யார்? நம்ம வாணிதாசன். தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். அரங்கசாமி என்கிற எத்திராசுல் என்று தான் இவரோட இயற்பெயர். அரங்கசாமி என்ற எத்திராசுலோ என்பது தான் இவரோட இயற்பெயர். இவர் வந்து பாரதிதாசனோட மாணவர். யார்?
இவர் யாரோட மாணவர்? பாரதிதாசனோட மாணவர். இவர் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு மிக மொழியில் வல்லவர். கவிஞர் நேரு பாவலர்மணி. கவிஞர் நேரு பாவலர்மணின்னு வந்த யாரு? வாணிதாசன். முதல சிறப்பு பெயரை பெற்றவர். இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியது. என்ன விருது? செவாலியர். இவர் எழுதிய நூல்கள் பாருங்க. தமிழச்சி, கொடுமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். தமிழச்சி, கொடுமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். இந்த பாடப்பகுதியில் ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்ற நூலேருந்து வந்திருக்கு. இந்த ஓடை வந்து எங்கேருந்து வந்திருக்கு? தொடுவானம். தொடுவானம் என்ற நூலேருந்து வந்திருக்கு. ஓகே ஓகே இங்கே பாருங்கள். பள்ளிக்கு சென்று கல்வி வந்து என்ன பண்ணணும்? பயிலணும். செஞ்சோல் மாதிரி வல்லைப்பாட்டிற்கு முழவை மீட்டுவது இது ஓடை. ஓகேங்களா? நன்செய்னா நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு நீள் ப்ளஸ் நீள் உழைப்பு நீள் ப்ளஸ் உழைப்பு. நீள் உழைப்புனா என்ன வரும்? நீள் ப்ளஸ் உழைப்பு. ஓகேங்களா? சீருக்கு ப்ளஸ் ஏற்ப சீருக்கு ஏற்ப என்ன வரும்? சீருக்கு ஏற்ப. ஓடை ப்ளஸ் ஆடை ஓடை ஆடை. ஓகே ஓடை ஆடை. ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கோணக்காத்து பாட்டுன்னுட்டு வெங்கம்பூர் சுவாமிநாதன் எழுதின ஒரு நாட்டுப்புற பாடல் பார்ப்போம். உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று மெத்து அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. சிங்காரமாய் வாங்கல் நகரை வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனை விண்ணமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவர் எல்லாம் மெத்த வீடு அடியோடு விழுந்ததங்கே. கெடிக்கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக் கொண்டு தானடந்து வேகமுடன் கூக்கு வென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்த்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே. சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. சம்பரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தானடந்து வேகமுடன் வரும்போதிலே கொம்பு சுத்தி கோணக்காத்து காலனை போல் கோணமலை வந்து கப்பல் தான் கவிழ்ந்ததே. ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி மெத்த அடித்ததினால் மார்க்கமான சாலையில் போன ஜனங்கள் எல்லாம் மயங்கி மெத்த தவித்தார்களே. தெத்துக்காடு கலப்பநாயக்கன் பட்டியலே செத்திருந்த ஆடு மாடு மெத்த உண்டாம். சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சுது. இப்படிக்கு சேதங்களால் குமரேசன் எப்படி பிழைத்து நாங்கள் ஒப்பிதமாவோம். மெய்ப்புடன் வேலாயுதம் கொண்டு வருகின்ற விக்கிரமெல்லாம் தீர்த்து காத்தீடரையான் என்று வெங்கம்பூர் சுவாமிநாதன் சொல்லியிருப்பார். இப்போ வெங்கம்பூர் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு புயல் வந்திருக்கும். அந்த புயலில் வந்துட்டு எப்படியெல்லாம் மக்கள் வந்து துன்பப்பட்டாங்க, எப்படியெல்லாம் அந்த வீடு இல்லாமல் போச்சு, அதுக்கப்புறம் தென்னை மரங்கள்லாம் விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் கப்பல்கள் வந்து கவிழ்ந்துருச்சு. இந்த மாதிரி அவங்க பட்ட துயரங்களை சொல்கிறது தான் இந்த கோணக்காத்து பாட்டுன்றது எழுதின வெங்கம்பூர் சுவாமிநாதன் எழுதியிருக்கிறது. ஓகேங்களா? ஓகே சொல்லும் பொருளும் பார்ப்போம். முகில்னா என்னது? மேகம். முகில்னா மேகம். கெடி கலங்கினா மிக வருந்தி. சம்பிரமுடனா முறையாக. சேகரம்னா கூட்டம். காங்கேய நாடுன்றது கொங்கு மண்டலத்தில் 24 நாளில் ஒன்று தான் காங்கேய நாடு. காங்கேய நாடுன்றது என்னது? கொங்கு மண்டலத்தில் 24 நாளில் ஒன்று தான் காங்கேய நாடு. விண்ணம்னா சேதம். வாகுனா சரியாக. காலன்னா யமன் மெத்தன மிகவும். காலன்னா யமனு மெத்தன மிகவும். ஓகே ஓகே அது இப்போ நான் சொல்லியிருந்தேன். அந்த பாடல் பொருளாக தந்திருக்காங்க. அது வேணால் நான் நூல்வெளி மட்டும் பார்ப்போம். நூல்வெளி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவரை கும்மி பாடலாக பாடினாங்க. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடலாக பாடியிருப்பாங்க. பேச்சு தமிழ் அமைந்தவை பஞ்ச கும்மிகள். பேச்சு தமிழ் அமைந்தவை என்ன சொல்கிறாங்க? பஞ்சகும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் வந்து ராசு வந்து என்ன பண்ணியிருப்பார்? பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு எனும் காத்து நோண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் தந்திருக்காங்க. ஓகே இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பஞ்சகும்மிகள் வந்து யார் தொகுத்தானா? ராசு அவரில் தொகுத்திருப்பார். அது வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு ஒரு சில வரிகள் வந்து இங்கே வந்திருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகே ஓகே வேறு வானில் கரு மேகம். மேகம்னு என்ன படித்தோம்? முகில் தான் மேகம். முறையான உடற்பயிற்சியும் சரி கீத உணவும் என்ன யாரான ஓட்டிவிடும்? காலன்னா யமனை ஓட்டிவிடும். விழுந்ததங்கே. விழுந்தது ப்ளஸ் அங்கே. விழுந்ததங்கே. ஓகே செத்திருந்த என்ன வரும்? செத்திருந்த. செத்து ப்ளஸ் திறந்த. செத்திருந்த. பருத்தி ப்ளஸ் எல்லாம் பருத்தி எல்லாம். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3வது இயலில் இருக்கிறது நோயும் மருந்தும். நீலகேசி பாடல்களை பார்ப்போம். நோயும் மருந்தும் மற்றும் நீலகேசி பாடல்கள் ஒரு சில வரிகள் கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம்.
தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தேன் ஊர்வனவும் போலாது உபசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிகழ்களும் போனாய் பேர்தருக்கு அரம்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்குரிய திருயோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பிரிதென்ப முற்றே பிரிதென்ப முற்றே. இதில் பாருங்கள் இது பாடல் பொருள் படித்தா நம்மளுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறுவையாக மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை எதனாலும் தீரா தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை அடங்கியிருப்பன போல் வெளித்தோட்டத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை என்ற மாதிரி நோய்கள் மூன்று வகைன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு எதுலுமே தீராது தன்மையுடைய நோய்கள், இன்னொன்று அடங்கி இருக்கணும் போல் இருக்கும், அதுக்கப்புறம் மருந்தினால் நீங்கும் ஒரு ஃபஸ்ட்டு 3 வகையாக மருந்தினால் நீங்கிறது ஒரு வகை, அதுக்கப்புறம் எதுனாலும் குணப்படுத்த முடியாத இன்னொரு வகை, அதுக்கப்புறம் அடங்கி இருப்பின போல் வெளித்தோற்றத்தோட உள்ளுக்குள்ளே அது அப்படியே இருக்குன்ற மாதிரி இன்னொரு வகை. அது தீர்வதற்கு நெக்ஸ்ட் பாருங்கள் அகற்றுவதற்கு அந்த நோயை அகற்றுவதற்கு பிறவி துன்பங்களாகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் என்னென்னா நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் என்பதே அம்மருந்துகள். அவற்றெல்லாம் நீக்கிற மருந்துகள் இதான் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் அம்மருந்து. இவற்றை ஏற்றோ பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உரிய இன்பத்தை பெறுவார். இதெல்லாம் தெரிஞ்சவங்க பெரிய துன்பத்திலிருந்து நீங்கி உரிய இன்பத்தை பெறுவான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இதோட சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். தீர்வனா நீங்கள் பவை தீர்வனா நீங்கள் உபசமம்னா அடங்கியிருத்தல். உபசமம்னா என்னது? அடங்கியிருத்தல். நிழலிகளும்னா ஒளி பொருந்திய நிழலிகளும் ஒளி பொருந்திய பேருதற்கு அகற்றுவதற்கு திரியோகம் மருந்து 3 யோகம் மருந்து தெளிவுனா நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவான பிரிவுகளாக பூனா என அணிகலன்களை அணிந்தவளை பிணினா துன்பம் பிணின்றது துன்பம் ஓறுதல்னா நல்லறிவு பிறவார்னா பிறக்க மாட்டார். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் நூல்வழி பார்ப்போமா வாங்க. நீலகேசி ஐஞ்செருங்காப்பியங்கள் ஒன்று. நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் நீலகேசின்றது ஐஞ்செருங்காப்பியங்கள் ஒன்று. இன்னொரு சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படை விளக்குகிறது. கடல் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இது ஆசிரியர் பேர் தெரியல. நீலகேசியோட ஆசிரியர் பேர் தெரியல. நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சுருக்கத்திலிருந்து 2 பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சா? ஓகே, உடல் நலம் என்றது என்னன்னா பிணி இல்லாமல் வாழ்கிறது தான் உடல் நலம். நீலகேசி கூறும் நோய் வகைகள் நம்ம என்ன சொன்னோம்? 3 நோய்கள் சொன்னோமா? இவை உண்டார் இவை ப்ளஸ் உண்டார் தாம் ப்ளஸ் இனி தாமினின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒருமுன் காப்பம்னு கவிஞர் தேசிய விநாயகன்னு சொல்லியிருப்பார். ஒருமுன் காப்பம் பண்ணிட்டு கவிஞர் தேசிய விநாயகனாக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் பார்க்கலாம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு. நீ அதனை நித்தம் பேணுவையோல் நீண்டாயில் பெறுவாயே. காலை மாலை உலாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. கூலையே நீ குடித்தல்லாம் குடித்த பிறகே குடியப்பா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. சரிங்களா? மட்டுக்குணவே உண்ணாமல் வாரி தின்பாயேல் திட்டமிட்டு பட்டிடுவாய். தினமும் பாயில் விழுந்திடுவாய். தூய காற்று நன்னீரும் சுண்ட பசித்தப்பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா. 100 வயதும் தரமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயோ. வருமுன் நோயை காப்பாயோ வையம் புகழ வாழ்வாயோ. தேசிய விநாயகர். நம்ம உடல் நலம் எப்படி நல்லா இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நம்ம முன்னாடி பசிச்சா தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிட்ணும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி நம்ம உடல் நலத்தை எப்படி பேணி பாதுகாக்க வேணும்னுட்டு தேசிய விநாயகர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, இதில் பாருங்கள். நித்தம்னா நாள்தோறும் மட்டுன்னா அளவு சுண்டன்னா நன்கு வையம்னா உலகம் பேணு வையல்னா பாதுகாத்தல் திட்டமிட்டுனா திட்டமிட்டு தடுமாற்றம். இது நம்ம நல்லாவே புரிஞ்சிச்சு. எந்த அளவு சொல்லும் போல் அந்த அளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நூல்வெளி பார்ப்போம். கவிமணியில் போற்றப்பட தேசிக விநாயகனார் குமரி மாவட்ட தேரூரில் பிறந்தவர். கவிமணியில் போற்றப்பட தேசிக விநாயகனார் குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர். 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றவர். எவ்வளோ ஆண்டு? 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். இவர் ஆசிரிய ஜோதி மருமக்கள் வழி மானியம் கதர் பிறந்த உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்களையும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். என்னென்ன நூல் சொல்லுங்கள்? ஆசிரிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்களையும் மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியுள்ளார். இவர் எழுத மலரும் மாலையின் நூல் இந்த பாடல் இங்கே தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே,
நெக்ஸ்ட்டு பாருங்கள், காந்தியடிகள் வந்துட்டு டேஸ் போற்ற வாழ்ந்தார். இந்த உலகமே போற்ற வாழ்ந்தார். உலகம் என்னாவது வையம். நலம் எல்லாம், நலம் ப்ளஸ் எல்லாம். இடம் ப்ளஸ் எங்கும், இடம் எங்கும். என்ன வரும்? இடம் ப்ளஸ் எங்கும், இடம் எங்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குருகுருபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.